ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டை நம்ம ஹீரோயினி கிட்ட அவளோட அப்பா வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு, நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் நம்ம ஹீரோ போய் நின்றுட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்த உடனே அப்பாவுக்கு பயங்கரமாக கோவந்துருது. நீ யாரா எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவில் வர்றதுக்கு அப்படின்னு கேட்டால் அவனும் சொல்கிறான், என் பேர் அதர்வா, நான் சுஜாதாவோட பையன் அப்படின்னு. உடனே அவருக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அப்படின்னா சுஜாதா மூச்சுக்கு 300 தடவை தன்னோட பையனை பற்றி பேசிகிட்டு இருப்பாளே, அந்த பையன் இவன் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அவனும் சொல்கிறான், உங்கள் வீட்டு பூஜைக்காக பாயலையும் கௌரியும் கூட்டிகிட்டு வர சொன்னீங்க. அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சு உங்களோட பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்போ பாயலை வந்து திருடிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் உங்கள் பொண்ணு வந்து என் கூட வந்தா பாயலை தேடுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவருக்கா பயங்கர கோவம் வருது. உடனே பொண்ணு அந்த பக்கமாக இழுத்துட்டு போயிட்டு, நீ அவன் கூட புஷ்கருக்கு போனியா அப்படின்னு கேட்டா உடனே இவளும் அழுதுகிட்டே ஆமான்னு தலையாட்டிடுறா. அவர் அங்கேருந்து வந்து நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, இன்னைக்கு என் பொண்ணு என்கிட்டே போய் சொல்லிட்டு உன் கூட புஷ்கருக்கு வந்திருக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்டுட்டு இருந்தா அங்கேருந்து ஹீரோயின் ஓடி வந்து, அப்பா வேணாப்பா, அவனை விட்டுருங்க, அவன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை, நானா தான் பாயலை காப்பாத்துறதுக்காக அவன் கூட புஷ்கருக்கு போனேன், அவன் என்ன கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவருக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. ஏன்னா தன்னோட பொண்ணு வேற ஒருத்தவனுக்காக வக்காலத்து வாங்கி பேசிட்டு வராளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னோட நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா, இந்த காரியத்தனோட தம்பியோ தங்கச்சியோ பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளோ ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன், ஆனா உன் மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருந்தேன், என்னோட விவிதா என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு நான் நம்பினேன், அப்படி இருக்கும்போது உன் அப்பா கிட்டே நீ பொய் சொல்லிட்டல, இப்படிதான் நான் உன்னை வளர்த்தனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. உடனே அவளோ சொல்றா, அப்பா நான் விரும்பி ஒன்றும் அவன் கூட போகலப்பா, பாயல காணா போனதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தப்பா, அதனாலதான் பாயலை காப்பாத்துறதுக்காக நான் அவன் கூட போனேன், அப்போ கூட அவன் வர வேணான்னு தான் சொன்னான், ஆனா நானா தான் அவங்க கூட போனேன், அப்ப அந்த ரவுடி பசங்க என்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதே அதர்வாதான்ப்பா, அவன் மேல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவருடனே அவங்கிட்ட போயிட்டு, என்னோட பொண்ணோட உயிரே நீ காப்பாத்திருக்க, அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துட்டேன், என்னோட பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ செஞ்ச உதவிக்கு இருந்தா என்னோட மோதிரத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தங்க மோதிரத்தெல்லாம் கழட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோ ஒன்றும் நல்லவர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவனோ இல்லை இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், இதை எதிர்பார்த்து நான் ஒன்றும் உங்க பொண்ணுக்கு நான் உதவி செய்யல, அவள் பாயலை காப்பாத்துறதுக்காக தான் ஆபத்துல மாட்டிக்கிட்டா, அதனால தான் நான் உதவி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை நல்ல விதமா அனுப்பிச்சிடுறாரு. பட் இவர் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன காரணம்னு தெரியல. பட் பொண்ணை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போறான். உடனே அம்மா பதறி அடிச்சுக்கிட்டு, நீ வந்துட்டியா அதர்வா, விவிதா எங்க, அவள் நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டா அவளும் நல்லா இருக்கா, நான் அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவனோட முகத்துல அப்புறம் வந்து கையிலலாம் காயம் பட்டிருக்கிறத அம்மா நோட் பண்ணிட்டு, என்னப்பா அவனோட உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு, ஒருவேளை அந்த கையில சொன்ன அடிச்சாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு பயம். ஆனா அவனும் சொல்லிடுறான், ஏமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அவரோட பொண்ணோட உயிரை காப்பாத்தினதுக்காக எனக்கு அவர் தேங்க்ஸ் சொன்னது மட்டும் இல்லாம தங்க முதர்த்தையே கழட்டி கொடுத்தாரு, அவ்வளோ நல்லவரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கைலாஷ் இந்த விஷயத்த அவ்வளோ சாதாரணமாலாம் எடுத்துக்க மாட்டாரு, கண்டிப்பா அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே தான் நம்ம ஹீரோயினோட அம்மா, அதாவது அவர் பொண்டாட்டிய தனியா ரூமுக்குள்ள வச்சுக்கிட்டு கையை பிடிச்சி முறுக்கிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு என் பொண்ணு என்கிட்ட போய் சொன்னதுக்கு முழுக்க முழுக்க நீ தாண்டி காரணம், அவ எங்கேருந்து போனது உனக்கு தெரியாது, நாள் ஃபுல்லா வீட்டில் இருந்துட்டு உன் பொண்ணை கண்காணிக்கிறத விட உனக்கு என்ன வேலை வண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த அம்மாவோட கையை பிடிச்சி அழுத்திக்கிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. அவங்களோ என்னை மன்னிச்சிருங்க, திரும்ப இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நடக்கக்கூடாது, திரும்ப இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோடவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு மாட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சரியான கொடூரனா இருக்காரு இவரு. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்காத்தாலே வழக்கம் போல குட் மார்னிங் சொல்றதுக்காக ரூமுக்கு வந்து அப்பா பார்க்குறாரு. இந்த தடவையுமே பொண்ணை காணோம். எங்கடி போனா அவனோட அக்கா அப்படின்னு கேட்டா அவள் சுஜாதா ஆண்டி வீட்டுக்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவள் உண்மையை சொல்லிடுறா. எஸ், அவள் அங்கே தான் போயிருக்கா. அதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. நான் அவ்வளோ சொல்லியும் திரும்ப அந்த வீட்டுக்கு போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்கிற சாமிக்கு கோவத்தோட போயிட்டு ஆர்த்தி காட்டிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப நேரம் கை வலிக்க வலிக்க காட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே அங்கே எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி காட்டி முடிஞ்சதுக்கப்புறம் காலில் செருப்பு கூட போடாமல் அங்கேருந்து கிளம்பி போறாரு. எங்கெங்க போறீங்க, காலில் செருப்பு கூட போடாமல் அப்படின்னு பொண்டாட்டி கேட்டா, நான் பிராய்ச்சித்தம் பண்ண போறேன், என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் தானே பிராய்ச்சித்தம் தேடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கே நடு ரோட்ல செருப்பு கூட போடாம கிளம்பி போயிட்டு இருக்காரு. அது தெரியாம நம்ம ஹீரோயினி இங்க நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டா. வந்து அவ பாட்டுக்கே வந்து கிச்சன்ல உட்காந்து சமைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கா. ஏமா நீ இதெல்லாம் நீ ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்புறம் நேத்து நைட்டு உன்னோட அப்பா எதுவும் உன்னை திட்டினாரா அப்படின்னு கேட்டா, இல்லையே என்னோட அப்பா எதுக்காக என்ன திட்டணும், அவர் என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு, அது மட்டும் இல்லாம என்னோட உயிரை அதர்வா தான் காப்பாத்தினா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு நன்றிலாம் சொன்னாரு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கே வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்து அடுப்புல ரவா வந்து வறுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த ஸ்மெல்ல வச்சுக்கிட்டு இவ டக்குன்னு
கேட்குறா. என்ன ஆண்டி இன்னைக்கு உங்கள் வீட்டில் ரவா கேசரி பண்ண போகிறீங்களா? நான் அப்போனா வந்து நைட்டு இங்கே சாப்பிட வந்துடுவா. நான் லைப்ரரிக்கு போகிறேன், போயிட்டு நான் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அப்போ நான் நேராக இங்கே வந்துடுறேன், இங்கே நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், சரிம்மா நீ நேராக கிளம்பி இங்கே வந்துடும், நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவள் அங்கேருந்து கிளம்பி வெளியே வரா. அப்போ தான் அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. அப்பா இங்கேருந்து கிளம்பி போயிட்டாருமா, எங்கே போயிருக்காருன்னு கூட தெரியல, காலில் செருப்பு கூட போடலை, நீ போயிட்டு அவரை எப்படியாவது அழைச்சிட்டு வந்துருமா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா ஏன் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோடாக வந்து அப்பாவை தேடிட்டு போயிட்டு இருக்கா. ஆனால் அந்த ஆளும் வந்துட்டு உச்சி வெயிலில் நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு, காலில் செருப்பு கூட இல்லாமல். அதில் கிளாஸு அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ காலில் குத்துது, ரத்தம் வடியுது. ஆனால் அதெல்லாம் அவர் கண்டுக்கிற மாதிரி தெரியல. பொண்ணு இப்படி நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டாலே அப்படிங்கிற கோவத்தில் தான் அப்படி நடந்து போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி ரோடு ஃபுல்லாக வந்து தேடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் காலில் வந்து அப்பா செருப்பு வர போடாமல் போயிட்டாரு அப்படின்னு சொன்னதும் ஒரு கடையில் போயிட்டு ஒரு ஜோடி செருப்பு வர வாங்கிக்கிட்டு அப்பாவை தேடி போயிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் சுஜாதா ஆண்டியோ அவங்க நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச சமையல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு அவள் சாப்பிட வருவா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஒரு வழியா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிட்டா. பட் நைட் ஆயிடுது. நைட்டு வரைக்குமே அவர் நடந்து போயிட்டு இருப்பாரு போல. அப்பா ஏன்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என் மேலே ஏதாவது ஒரு கோவம்னா அதை என்கிட்டயே சொல்லுங்களேன்ப்பா, என்ன அடிங்க திட்டுங்க எது வேணாலும் பண்ணுங்க, ஆனால் இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, அப்பா உங்க காலில் ரத்தமாக வருதுப்பா, ப்ளீஸ்ப்பா இந்த செருப்பை போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் அப்போவுமே அவர் காதில் வாங்காமல் அவர் படிக்க நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ தான் இவளுமே யோசிச்சு பார்க்குறா, அப்பா எதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசிச்சு பார்க்கும்போது அப்பா சொல்லியிருப்பாரு, நான் உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை இன்னைக்கு நீ உடைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுதான் காரணம் போல் அப்பா இப்படி நடந்து போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அப்பா நான் உங்ககிட்ட பொய் சொன்னதுனால தானே நீங்கள் உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கிறீங்க, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேப்பா, பொய்யே சொல்ல மாட்டேப்பா, ஐ ப்ராமிஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அடுத்த செகண்டே அவர் அங்கே நின்றுடுறாரு. அப்பா உடனே இந்த செருப்பை போடுங்கப்பா, கால்லேருந்து ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பாவோட காலில் அந்த செருப்பை போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்புறம் அப்பாவோட நெஞ்சில் சாஞ்சி அழுதுட்டு இருக்கா. அவரோ வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்காரு. இவர் இப்படிலாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோயினி அப்பா கிட்ட பொய் சொல்லிட்டா. இது வரைக்கும் சொல்லாத ஒரு பொண்ணு இப்படி பொய் சொல்லிட்டு வெளியூர் வரைக்கும் போயிட்டா இல்லையா, அதனால இதுக்கப்புறம் அவள் பொய் சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் எனக்கு நானே கொடுத்துக்கிட்டதுனால தான் அவளுக்கு ஞாபகம் வரும், அதனால அவள் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இவர் வில்லத்தனமாக இப்படி ஒரு பிளானை போட்டு நடந்து வந்திருக்காரு. இந்த பக்கம் சுஜாதா ஆண்டி வீட்லேயோ சுஜாதா ஆண்டியும் சாப்பிடலை, அதர்வாவும் சாப்பிடலை. அவள் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மணியும் 8 ஆயிடுச்சு போல. அப்பவும் அவள் வரல அப்படிங்கவுமே, அம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ஊட்டி விட போனா, அவள் வந்துருவாப்பா, வரணும் சொல்லிட்டு போயிருக்கா, அதனால அவள் வந்துருவா, வந்ததுக்கப்புறமே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களாம் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமாக நின்றுட்டு இருக்காங்க. உடனே இவனோ, இப்போ என்ன உங்களுக்கு, அவளுக்காக தானே இந்த சாப்பாடெலாம் ரெடி பண்ணீங்க, அவள் வரல அப்படிங்கும் போது நீங்களும் சாப்பிட மாட்டீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே அவகிட்ட போயிட்டு இந்த சாப்பாடை அவள் வீட்டிலே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே இருக்கிற சாப்பாடெலாம் எடுத்து கேரியரில் பேக் பண்ணிட்டு அவன் பாட்டிக்கே வீட்டுக்கு போயிட்டு இருக்கான், கைலாஷோட வீட்டுக்கு. அவங்களும் தடுக்கிறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் நீ அங்கே போகிறது சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் பேச்சு கேட்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்துல்லாவும் சொல்கிறாரு, நீ அவன் சொல்லும் போதே சாப்பிட்ருந்த அப்படின்னா அவன் கிளம்பி போயிருப்பானா, இதுக்கு காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அப்பாவை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோயினி வீட்டுக்குமே வந்துட்டா. அப்பாவை உட்கார வச்சுட்டு அவரோட காலில் வந்து மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி. அப்போ அப்பாவோட காயத்தை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா ஏன்ப்பா அப்படிலாம் பண்ணீங்க, இங்கே பாருங்கப்பா எவ்வளோ காயமாயிடுச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு தானே கொடுத்துருக்கலாம்லப்பா, எதுக்காகப்பா உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா நான் என்ன தான் தண்டிச்சுக்கணும், ஏன்னா நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க அப்படின்னா அதுக்கு காரணமும் நான் தானே, ஏன்னா நீ பயந்துருப்ப, அப்பா கிட்ட இதை சொன்னால் அப்பா கோவப்படுவாரோ அப்படின்னு நீ பயந்துருப்ப, அப்படி ஒரு எண்ணம் உன் மனசில் வர்றதுக்கு நான் தானே காரணம், சரி போனது போகட்டும் விடு, இதுக்கப்புறம் நீ உன்னோட அப்பா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீ மறைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் ப்ராமிஸ் பண்ண, இதுக்கப்புறம் எதையுமே உங்ககிட்ட மறைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்காக கிச்சனுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் பொண்டாட்டி வந்து காலில் காயமாக இருக்கா, வலிக்குதாங்க அப்படின்னு கேட்டா, வெளியில் இருக்கிற காயம் தானே உனக்கு தெரியுது, உள்ளுக்குள்ளே நான் எவ்வளோ காயப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், இதுக்கப்புறம் அந்த பால்காரன் கூட உன் பொண்ணை சேர்த்து வச்சு பார்த்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், அவள் அந்த வீட்டுக்கு மறுபடியும் போனான்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கு முழுக்க நீ தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்கிட்டேயுமே வந்து நீ போய் சாப்பிடுமா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா எனக்கு பசிக்கல, நான் இன்னைக்கு நைட்டு சுஜாதா ஆண்டி வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அவங்க வீட்டுக்கு போக முடியல, அந்த விஷயத்தை நான் இன்ஃபார்மாக அவங்க கிட்ட பண்ணலை, அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, அதை நினச்சாதாம்மா எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே அம்மாவோ, இங்கே பாருமா நீ சுஜாதா வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொன்ன விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஏம்மா நான் எதுக்காக அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, இப்போ தான் நான் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், அவர்கிட்ட எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு, அப்படி இருக்கும்போது நான் இந்த விஷயத்த சொல்லத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே, அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்னு கேட்டா, அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அதுக்குள்ள காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அம்மா தான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால், நம்ம ஹீரோ தான் வந்து கேரியரை தூக்கிட்டு வந்திருக்கான். ஸோ இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயினி போனால், அதுக்குள்ளே இவன் வந்து கெடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த விஷயமும் இவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி இவர் ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.